ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஃபார்ம் ஈஸி உலகம். இன்று நாம் மிகவும் பரவலாக பயன்படுத்தும் ஒரு மருந்தான என்டாசிட்ஸ் பற்றி பேசப் போகிறோம். என்டாசிட்ஸ் எப்படி செயல்படுகிறது, எப்போது பயன்படுத்துவது, மற்றும் அதை பயன்படுத்தும் போது எவ்வகையான விடயங்களை கவனிக்க வேண்டும் போன்ற இன்னும் பல விடயங்களை பார்ப்போம். என்டாசிட்ஸ் என்பது வயிற்றில் அமிலத்தன்மையை குறைத்து செரிமானத்தை எளிதாக்க உதவும் மருந்துகளாகும். வயிற்றில் இயற்கையாக அமிலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது உணவு சமிபாட்டிற்கு முக்கிய பங்காற்றும் ஹைட்ராக்ளோரோ அமிலம் என அழைக்கப்படும். ஆனால் சில சமயங்களில் இந்த அமிலம் அதிகமாக உற்பத்தி ஆகி சமிபாட்டு குழாயில் அதிக எரிச்சலை ஏற்படுத்தும். பொதுவாக இவ்வமிலம் அதிகமாக சுரக்க முக்கிய காரணம் எமது கட்டுப்பாடில்லாத உணவு பழக்கவழக்கங்கள். அதாவது உரிய நேரத்திற்கு உணவு உட்கொள்ளாமை, அதிக எண்ணெய் உள்ள உணவுகளை உண்ணுதல், அதிக உரைப்பு உண்ணுதல், அமிலத்தன்மை கூடிய உணவுகளை அதிகளவில் உணவுடன் சேர்த்துக்கொள்ளுதல், அளவுக்கதிகமான ஆல்கஹால் பழக்கவழக்கங்கள், அதிக காப்பி உட்கொள்ளல் போன்றவற்றை கூறலாம். மேலும் சில மருந்துகள் உட்கொள்வதன் மூலமாகவும், குறிப்பாக பெயின் கில்லர்ஸ் எனப்படும் வலி நிவாரணிகள் பயன்படுத்தும் போதும் அதிகளவில் யோசனை செய்வதாலும் கூட இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படும். சில சமயங்களில் ஏற்படும் எரிச்சலையும் ஆட்பர்ன் என அறியப்படும் அறிகுறியையும் என்டாசிட்ஸ் பயன்படுத்தி நிவர்த்தி செய்யலாம். அது வயிற்றில் உள்ள அமிலத்துடன் கலந்து அதன் செயல்பாட்டை விரைவாக குறைக்கிறது அல்லது நியூட்ரலைஸ் செய்கின்றது. இதன் மூலம் விரைவாக நிவர்த்தி கிடைத்தாலும் இதன் பலன் சில நேரங்களுக்கு மட்டுமே இருக்கும். நீங்கள் அடிக்கடி இந்த பிரச்சினையை சந்திப்பவராக இருந்தால் அது கேஸ்ட்ரோ எசோஃபகல் ரீப்ளக்ஸ் என்ற நிலையாகவும் இருக்கலாம். இதற்கு மருத்துவ உதவி தேவைப்படும். என்டாசிட்ஸ்களை பல பிரண்டுகளில், பல வடிவங்களில், மருந்தகங்களில் வைத்தியரின் பரிந்துரை இல்லாமல் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இவற்றை ஈனோ போன்ற தூளாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த வகை ஆன்டாசிட்ஸ் பொதுவாக நீரில் கரைத்து குடிக்க வேண்டும். இது ஒரு சில வினாடிகளில் விரைவாக அமிலத்தை குறைக்கும். அடுத்து டைஜின், கேவிஸ்கொன், பெல்ஷிட், கேஸ்ட்ரில், ஏஆர்எக்ஸ், ஜெலுசில் போன்ற டெப்லெட் வடிவில் பெற்றுக்கொள்ளலாம். இவை மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக இவை மென்று உண்ணக்கூடிய அல்லது சப்பி சாப்பிடக்கூடிய மாத்திரைகளாக காணப்படும். அடுத்து ஃபோம்களாக கிடைக்கின்றது. குறிப்பாக இது நவீன என்டாசிட்ஸ் வடிவமாகும். இதில் என்டாசிட்ஸ் நீருடன் கலந்த பிறகு குருட்டு போல திரிபாக உருவாகிறது. இந்த ஃபோம்கள் அமிலம் எசோபகஸ் குழாய்க்கு பரவாமல் அடிக்கடி மேல் பகுதிகளுக்கு உருளும் திறன் கொடுக்கும். இதனால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து கேவிஸ்கோன், பெல்ஷிட், டைஜின், கேஸ்ரில் போன்ற சிரப் வடிவில் பெற்றுக்கொள்ளலாம். அமிலத்தை உடனடியாக நியூட்ரலைஸ் செய்து அதிக எரிச்சலை குறைக்கும். என்டாசிட்ஸ் பல இரசாயன வடிவங்களை கொண்டது. முதலாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது வயிற்றில் உள்ள அமிலத்துடன் கலந்து அதன் செயல்பாட்டை விரைவாக குறைக்கிறது. இது பல நேரங்களில் மென்மையான சில எதிர் விளைவுகளை கொடுக்கக்கூடும். உதாரணமாக மலச்சிக்கல். இதை பயன்படுத்தும் போது அதிகமான சிறுநீர் வெளியேறக்கூடும். இரண்டாவது கல்சியம் கார்பனேட். இந்த என்டாசிட்ஸ் வகை உடனடியாக அமிலத்தை குறைக்க உதவுகிறது. ஆனால் இது சில நேரங்களில் மீண்டும் அமிலத்தை அதிகரிக்க செய்யலாம். இது ரீபவுண்ட் எஃபெக்ட் என அறியப்படுகிறது. எனவே இதை கவனமாக பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இது மற்றைய என்டாசிட்ஸ்களை விட அதிக செயல்திறன் மிக்கது, ஆனாலும் மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். இது மற்ற என்டாசிட்ஸின் செயல்திறனையும் அதிகரிக்கும். எனவே இது பொதுவாக மற்ற என்டாசிட்டுகளுடன் சேர்த்தும் பயன்படுத்தப்படுகிறது. நான்காவது சோடியம் பைகார்பனேட். இந்த என்டாசிட்ஸ் உடலுக்கு வேகமாக நிவர்த்தி தருகிறது. அதுவே உடலில் அதிக சோடியம் அளவை ஏற்படுத்தவும் கூடும். எனவே இதனையும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். என்டாசிட்ஸ் பொதுவாக பாதுகாப்பான மருந்தாக இருந்தாலும் சில நேரங்களில் அதை அதிகமாக பயன்படுத்தும் போது சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். உதாரணமாக மலச்சிக்கல், காற்று வெளியேற்றம் போன்றவற்றை கூறலாம். பொதுவாகவே என்டாசிட்ஸ் மற்ற மருந்துகளுடன் சேர்த்து உட்கொள்ளும் போது அவை மற்ற மருந்துகளின் செயல்திறனை குறைக்க கூடும். குறிப்பாக ஆன்டிபயோட்டிக்குகளின் செயல்திறனை அதிகளவில் குறைக்கும். என்டாசிட்ஸ்களை சில உணவுகளுடனும் தவிர்க்க வேண்டும். என்டாசிட்ஸ்களின் தொழிற்பாடு உணவுகளின் அடிப்படையில் மாறுபடும். இது அவற்றின் செயலில் மற்றும் உடலின் எதிர்வினையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். 1. அமில உணவுகள். உதாரணமாக ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி போன்ற அமில உணவுகள் அமில உற்பத்தியை அதிகரிக்கின்றன. இதனால் என்டாசிட்களின் செயல்பாடு குறைக்கப்படலாம். மேலும் அஜீரணத்தின் அறிகுறிகளை அதிகரிக்கக்கூடும். 2. உரைப்பு உணவுகள். உதாரணமாக மிளகாய், காரம் அதிகம் கொண்ட காய்கறிகள், உரைப்பு அதிகம் உள்ள சோஸ் போன்றவையும் வயிற்றின் உள்தோலை துருவலாக மாற்றி அமிலத்தை அதிகரிக்கின்றன. என்டாசிட்கள் உடனடி நிவாரணம் அளித்தாலும் நோய் பூரணமாக குணமடையாது. 3. கொழுப்பு மற்றும் வறுத்த உணவுகள். உதாரணமாக பாலாடைக்கட்டி, வெண்ணெய், வறுத்த உணவுகள், பாஸ்ட் ஃபுட் போன்றவை சமிபாடடைய காலம் கூடுதலாக தேவை. வயிற்றில் இதனால் அமிலம் நீண்ட நேரம் உற்பத்தியாகி என்டாசிட்களின் நிவாரணத்தை தாமதமாக்கலாம். 4. பால் மற்றும் பால் பொருட்கள். உதாரணமாக பால், தயிர், பாலாடைக்கட்டி போன்றவை தற்காலிக நிவாரணத்தை வழங்கும். ஆனால் பிறகு அமில உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். கல்சியம் அடங்கிய என்டாசிட்களுடன் பால் பொருட்கள் சேரும் போது இது மேலும் வலுவாகும். 5. கார்பன் டை ஒக்சைட் அடங்கிய பானங்கள்.
உதாரணமாக சோடா, ஸ்பார்க்லிங் வாட்டர், எனர்ஜி பானங்கள் போன்றவை வயிற்றில் புணர்ச்சி மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதை என்டசிட்களால் சரி செய்ய முடியாது. 6. ஆல்கஹால். பியர், சாராயம், வைன் போன்றவை வயிற்றின் உள்தோலை துருவலாக்கி அமில உற்பத்தியை அதிகரிக்கின்றது. என்டசிட்கள் தற்காலிக நிவாரணம் அளித்தாலும் நோய் நீங்காது. 7. கெஃபின் அடங்கிய உணவுகள் மற்றும் பானங்கள். உதாரணமாக காபி, டீ, சாக்லேட் போன்றவை அடிவயிற்று பகுதியில் உள்ள தசைகளை சுருங்கலடைய செய்வதால் அமிலச்சுரப்பு அதிகரிக்கும். இதனால் என்டசிட்கள் வலுவிழந்துவிடும். இந்த காணொளியானது அனைவருக்கும் விளங்கும் வகையில் எளிமையாக வடிவமைக்கப்பட்டது. மேலும் என்டசிட்டுகள் பற்றிய விபரம் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.